அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. அதனால் இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் அல்லது 2 கமெண்ட் கூட போடலாம். அதனால் ஒரு 2 கமெண்ட் போட்டு விடுங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது நண்பர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. 0. எனக்கு எந்த பலனும் இல்லை. இந்த நல்ல கருத்துக்கள் மக்களுக்கு சென்று சேரணும்னா, யூடியூப்புக்கு இதெல்லாம் கேட்குது. யூடியூப் இது கேட்குது. கமெண்ட் இருக்கா, நிறைய கமெண்ட் இருக்கணும், ஒரு 20 கமெண்ட் இருக்கணும், ஒரு 100 லைக் இருக்கணும், அப்படிலாம் கேட்குது. அப்போ தான் இந்த இந்த வீடியோ அடுத்தவங்களுக்கு அனைவருக்கும் சென்று சேரும். இல்லைன்னா சேராது. இல்லைன்னா யாரும் பார்க்கவும் முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாக்கா அதன் உடனே ஷேர் பண்ணணும். உடனே ஷேர் பண்ணும்போது உடனே மக்கள் பார்ப்பாங்க. ஓகேவா? எனது அருமை நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, சிவனை நினைத்தால் ஆபத்து வருமா? மெடிடேஷன் செய்தால் ஆபத்து வருமா? நண்பர்களே, ஆபத்து வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு மெடிடேஷன் செய்கிறதில்ல. ஆபத்து, பிரச்சனைகள், சிக்கல் நிறைய வரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்மீக பேச்சாளர் சொல்கிறாரு. அவருடைய வீடியோ 5 லட்சம் 10 லட்சம் அப்படி வியூஸ் போகுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெடிடேஷன், தியானம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. நம்முடைய மனசுனா கவனம், நம்முடைய கவனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறதுல நிலச்சிருக்கணும். நிலச்சிருக்கிறதுனா பொறுமை. அதாவது நம்முடைய மனசை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருக்கிறதுல நிலச்சிருக்கணும். அதுதான் தியானம், அதுதான் மெடிடேஷன். எப்பொழுது ஒரு மனிதன் சும்மா இருக்க முடியும்? எல்லாமே இருந்தால் தான் சும்மா இருக்க முடியும். எல்லாமே இருந்தால் தான் ஒரு மனிதன் சும்மா இருக்க முடியும். அதே மாதிரி எப்பொழுது அவன் நிலைத்திருக்க முடியும்? அதாவது பொறுமையினுடைய அர்த்தம், பொறுமைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் அவன் நிலைச்சிருக்க முடியும். சரியா நண்பர்களே? நம்முடைய அருணகிரிநாதர், அவர் ஒரு பக்தர். சரிங்களா? நமக்கு தெரியும், நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. அருணகிரிநாதர் அந்த கோயில் கோபுரத்திலிருந்து எட்டி குதிக்கிறார். மனசு வெறுத்து போய் அது பிரச்சனை அதிகமாகிடுச்சு. ஆக மொத்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதனால் அவர் குதிச்சிருப்பார். எல்லாமே ஒரு வெக்ஸ் ஆகி வெறுத்து, ஒரு மனசு ரொம்ப எல்லாமே ஒரு வெறுப்படைஞ்சு, பிரச்சனை, சிக்கல், ஒரு எல்லாம் டோட்டலாக நீங்கள் நினச்சி பார்த்துங்க, கற்பனை பண்ணி பார்த்துங்க. ஒரு வெறுப்பு அடைஞ்சி எட்டி குதிக்கிறார், தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு. சரிங்களா? இப்படி இந்த சூழ்நிலை எல்லாத்துக்குமே ஒரு டைம் வந்திருக்கும். மனசு வெறுத்து நம்ம தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் எல்லாத்துக்கும் வந்திருக்கும். அப்படிங்கும்போது அவர் எட்டி குதிக்கிறார். அப்போ கடவுள், சிவன், யாரோ ஒருத்தர், முருகன், ஏதோ ஒரு கடவுளை வச்சுங்க. அப்போ அவர் தடுத்து ஆட்கொண்டு என்ன சொல்கிறாரு, என்ன உபதேசம் பண்ணுறாரு? சொல்லற சும்மா இரு. என்ன சொல்கிறாரு? சொல்லற சும்மா இரு. சுருக்கமாக முடிச்சிட்டார். சொல்லற சும்மா இரு. இதைத்தான் நானும் சொல்கிறேன்.
அது என்ன அர்த்தம்னா மெடிடேஷன் பண்ணு, தியானம் செய், 100க்கு 100 கரெக்டாக தியானத்தை மெடிடேஷன் பண்ணுன்னு அர்த்தம். சொல்லற சும்மா இருந்தா 100க்கு 100 கரெக்டாக மெடிடேஷன் தியானம் பண்ணுடா அப்படின்னு அர்த்தம். அதை தான் இப்போது நம்முடைய ஆசான்ஜின்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது என்னென்னா, ஆன்மீக பேச்சாளர் ஆசான்ஜி அவர் என்ன சொல்கிறாருனாக்க, தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது சொல்லற சும்மா இரு. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நீ சும்மா இருக்கணும்னா எப்போ சும்மா இருக்க முடியும்? ஒரு மனிதன் எப்பொழுது சும்மா இருக்க முடியும்? எல்லாமே இருக்கணும். எல்லாமே இருந்தால் தான் அவனால் சும்மா இருக்க முடியும். நான் 25 வருஷம் கரெக்டாக 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக் எழுதுனேன். அதில் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கணும்னு சொன்னேன். எல்லாமே இருக்குது, அந்த புள்ளியை நம்ம மெடிடேஷன் தியானம் பண்ணணும். எல்லாமே இருக்குது அப்படிங்கிற புள்ளியை மெடிடேஷன் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த புக்கு படிச்சுட்டு ஒருத்தர் கேட்டார், எல்லாமே இருக்குன்னா அப்போ என்னென்ன இருக்குது அதை சொல்லு அப்படின்னாரு. அப்போ எனக்கு சொல்ல தெரியல. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க. முக்கியமாக அங்கே எல்லாமே இருக்குது. சிவன், கடவுள் ஒருவரே, அந்த சிவன் மறைஞ்சிருக்கார். எல்லாமே இருக்குங்கும்போது அந்த ஒரு எல்லாமே இருக்குன்ட்டு ஏதோ ஒரு புள்ளியில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருக்க போகிறோம் இல்லையா? அப்போது எங்கே வேணாலும் நிறுத்தி வச்சுங்க. அது உச்சந்தலையாக இருக்கலாம், பொட்டு வைக்கிற இடமா இருக்கலாம், அல்லது மூலாதாரம், முதுகுத்தண்டு மூலாதாரம் அதுவாக கூட இருக்கலாம். அப்போது அங்கே எங்கே சும்மா இருந்தாலும், மனசை கவனத்தை நிறுத்தி வச்சுட்டு சும்மா இருந்தாலும் அங்கே சிவன் மறைஞ்சிருக்காரு. அங்கே சந்தோஷம் இருக்குது, அங்கே நம்பிக்கை இருக்குது, அங்கே என்னென்ன இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, ஃபுல் பவர் இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது அமைதி, 100க்கு 100 அமைதி, நிம்மதி, ரெண்டும் ஒன்று தான். நிம்மதி, அமைதி ரெண்டுமே அர்த்தம் ஒன்று தான். அப்போ அங்கே 100க்கு 100 அமைதி இருக்குது, 100க்கு 100 சுகம் இருக்குது, 100க்கு 100 சுகம் இருக்குது. சுகம், இன்பம் ரெண்டும் ஒன்று தான். இன்பம், சுகம், இன்பம் ரெண்டும் ஒன்று தான். புரிஞ்சுங்க, குழப்பிக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், பவர், சர்வ வல்லமை, பவர் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, சிவனே அங்கே இருக்கிறாரு. சுகம், அதாவது இன்பம், ஃபுல்லாக 100க்கு 100 சுகம், 100க்கு 100 சுகம் இருக்குது, 100க்கு 100 அமைதி, நிம்மதி இருக்குது. இப்படி எல்லாமே இருக்குது. அதாவது திருப்தி, எல்லாமே இருக்குது. நீ எதுவும் செய்ய வேண்டாம், அப்படியே ரிலாக்ஸாக சும்மா இரு, அப்படியே இரு. உன்னுடைய கவனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு சும்மா இரு. அந்த சும்மா இருக்கிறதுல சும்மாவே இரு, சும்மா இருக்கிறதுல நிலச்சிரு, அப்படியே இரு. அதுதான் மெடிடேஷன் தியானம். இதுதான் நீங்கள் செய்யணும், இதை தான் செஞ்சு தொலை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீக பேச்சாளர் ஆசான்ஜி சொல்கிறார். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, நம்ம பயந்துக்கிட்டு கஷ்டம் வந்துடுமா, பிரச்சனை வந்துடுமா, சிக்கல் வந்துடுமா, அது பெரிய ஆபத்து, ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடுமா அப்படின்னு பயந்துக்கிட்டு தியானம் பண்ணுறதில்ல. புரியுதா உங்களுக்கு? பயந்துக்கிட்டு பிரச்சனையே வராமல் இருக்கணும், எதுவும் சேஃப்டியாக இருக்கணும், அதுக்காக தியானம் பண்ணுறதில்ல. நம்முடைய லட்சியம் முழுமை அடையணும், முக்தி அடையணும், அதுக்காக தான் மெடிடேஷன் தியானம் பண்ணுறோம். அதாவது போதும், இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம், கவலைப்பட்டது போதும், ஆசைப்பட்டது போதும், குழப்பிக்கிட்டது போதும், பயந்து வாழ்ந்தது போதும். பயம், நெகட்டிவ், முக்கியமான நெகட்டிவ் எது? பயம், குழப்பம், கவலை, சிந்தனைகள், அதாவது நெகட்டிவான சிந்தனைகள், இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமான்னு போட்டு குழப்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். அதுதான். அதனால் 100க்கு 100 தைரியமாக, 100க்கு 100 தெளிவாக, சந்தோஷமாக, சரிங்களா, திருப்தியாக, 100க்கு 100 நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு நான் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோவிலையும் இதுதான் சொல்கிறேன். 100க்கு 100 தெளிவாக இருங்க, 100க்கு 100 தைரியமாக இருங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள்.
பொறுமையை புரிஞ்சுக்கிட்டு 100 பொறுமையை வந்து புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். பொறுமைனா நிலைச்சிருக்கணும் தொடர்ந்து. பயம் இல்லாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். தைரியமாக இருந்துக்கிட்டு, பயம் இல்லாமல் தைரியமாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சிவனை நினைத்தால் ஆபத்து வருமா? சிவனை மெடிடேஷன் பண்ணும்போது, அதாவது சிவனை நினைக்கிறேன்னா மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது ஆபத்து வருமானா வர்றதுக்கும் பாசிபிலிட்டி வாய்ப்பு இருக்குது. அதாவது சிவன்கிட்ட வந்துட்டால் நான் சொன்ன மாதிரி தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது. ஆனால் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் சிவன்ட்டையும் வந்துடுறோம், மெடிடேஷனும் பண்ணுறோம், முயற்சி பண்ணுறோம். கொஞ்ச நேரம் முயற்சி பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், பழையபடி மனம் போன போக்கில் உலக விஷயங்கள், அதாவது மாயான்னு சொல்கிறது, உலக விஷயங்கள்லாம் மாயா. அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு தெரியாமல் இருக்காது. அது சொல்கிறேனே, பற்று வைக்கிறது அல்லது வந்து நெகட்டிவான விஷயங்கள் எடுத்து போட்டுக்கிறது. அது குறிப்பாக குற்றங்கள், நம்ம எது தப்பு செஞ்சிட்டோமே, என்ன பாவம் செஞ்சோமோ, என்ன தப்பு செஞ்சோமோ, இந்த மாதிரி தவறு செஞ்சிட்டேன்னு ஒரு குற்ற உணர்வு, நமக்கு நாமே ஒரு குற்ற உணர்வு, அல்லது அடுத்தவங்க யாராவது ஒரு மூலமாக குற்றம் சொல்லுவாங்க, நீ செய்கிற தப்புன்னு சுற்றி இருக்கவங்க சொல்லுவாங்க, நீ இப்படி செய்கிறா அப்படி செய்கிறா அப்படின்னு எதாவது சொல்லிகிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த சிந்தனைகள், அந்த விஷயத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கிறது. அப்போ அது ஒரு குற்ற உணர்வு. நமக்கு நாமே ஒரு குற்ற உணர்வு, நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ, நம்ம செய்கிறது தப்பாக இருக்குமோ அப்படின்னு ஒரு நினைவு, அது ஒரு குற்ற உணர்வு. புரியுதா உங்களுக்கு? இதுவும் ஒரு நெகட்டிவ் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நெகட்டிவ் எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நெகட்டிவ் சிந்தனைகள், நெகட்டிவ் விஷயங்களையே தூக்கி போட்டுருங்க. எதையும் கண்டுக்காதீங்க. உலகத்தில் நிறைய நெகட்டிவ் நடந்துக்கிட்டே இருக்கும், அதையும் கண்டுக்காதீங்க. கண்ணில் பார்க்குறோம், அதையும் கண்டுக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆக மொத்தம் நீங்கள் வந்து 100% குற்றமற்ற தன்மை அதுலேயே இருங்க. உங்கள் மனசு அது மாதிரி இருக்கணும், குற்றமற்ற தன்மையில் இருக்கணும். உங்கள் மனசு அப்படியே 100% எம்டியாக இருக்கணும். அப்படியே ஒரு பூ மாதிரி அழகாக சந்தோஷமாக அப்படியே எம்டியாக 100% தூய்மையாக, என்ன சொல்லப்போனால் தூய்மைன்னா அதான் எம்டியாக ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி உங்கள் மனசு அழகாக இருக்கணும். அதை வந்து வேறு மாதிரியும் சொல்லலாம். 100% பக்குவம், ஒரு பக்குவப்பட்ட நிலையில் இந்த மனசு இருக்குது. புரியுது உங்களுக்கு? மனமற்ற நிலைக்கு போகிறோம், மனசே இல்லாத நிலைக்கு. மெடிடேஷன் தியானத்தில் வந்து சும்மா இருக்கும்போது நம்ம மனசு இல்லாத மனமற்ற நிலை அதுக்கு போகிறோம். ஆனால் மனசுன்னு ஒன்று இருந்தால் அது எப்படி இருக்கணும், எம்டியாக அழகாக தூய்மையாக இருக்கணும். அந்த மனசு அவ்வளோ ஒரு ஷார்ப்பாக, என்ன சொல்லப்போனால் ஷார்ப்பாக பவர், அந்த மனசு பவராக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வேலைகள்லாம், இருக்கிற வேலைகள்லாம் நம்ம கரெக்டாக செய்ய முடியும் இல்லையா? ஆக மொத்தம் நம்முடைய மனசை வந்து நம்ம கண்ட்ரோலில் 100% நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அந்த பயிற்சி நமக்கு இருக்கணும். பக்குவமாக இருக்கணும், மனசு பக்குவமாக இருக்கணும், அழகாக இருக்கணும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த பயிற்சி தான் நம்ம தொடர்ந்து செய்யணும். நண்பர்களே, நான் வந்து திரும்பவும் சொல்கிறேன், சிவனை நினைத்தால், அதாவது மெடிடேஷன் செய்தால் ஆபத்து வருமா, கஷ்டம் வருமானா, எல்லாமே போதும்னு சொல்லி தான் நம்ம இதில் வந்திருக்கோம். நான் எல்லாம் பார்த்துட்டேன்பா, எல்லாம் தெளிவடைஞ்சிட்டேன், எனக்கு எல்லாம் போதும், நான் ஆசைப்பட்டது, நான் கவலைப்பட்டது, நான் பயந்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருந்தது எல்லாமே போதும்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் வந்து நான் வந்து சரியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், திருப்தியாக இருப்பேன்ட்டு நம்ம வந்துட்டோம். ஆனால் திரும்பவும் உலக விஷயங்களில் போய் பற்று வச்சுக்கிறேன், திரும்பவும் உலக விஷயங்கள் எல்லாம் கவனிக்கிறேன், சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறேன், சொந்தக்காரங்க சொல்கிறது, ஃப்ரெண்டுங்க சொல்கிறது, சுற்றி இருக்க யாரோ ஒருத்தர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க போக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன். திருப்பி பழையபடி உலக விஷயங்கள், உலக ஆசைகள், உலக கவலைகள் இதிலேயே போகும்போது கண்டிப்பாக பிரச்சனை வரும், எல்லாமே தடையாகும். மெடிடேஷன் பண்ணுறதுக்கு தடை, இப்படி ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு எல்லாம் தடைகள். நம்ம மனசு என்ன பண்ணும், அதில் நம்ம நேரத்தை செலவிடுவோம். டைம் வந்து உலக விஷயங்கள்லையும் உலக ஆசை இதில் செலவிட ஆரம்பித்தோம்னா நம்ம அப்புறம் மெடிடேஷன் பண்ண முடியாது. நம்மளே நமக்காக நம்ம வாழ மாட்டோம், நமக்காக நம்ம வாழாமல் சுற்றி இருக்கோம் அடுத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ஆரம்பித்தோம்னு சொன்னால் பழையபடி என்னுடைய மகன், என்னுடைய பையன், என்னுடைய பேரன், என்னுடைய பிரச்சனை, இப்படி நான் எனது அப்படிங்கிறதுலே போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த உலக விஷயங்களில் போக ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக துன்பங்கள் வரும். அதுவும் சின்ன சின்ன துன்பங்கள் வராது, மிகப்பெரிய துன்பங்கள் வரும். புரிஞ்சுக்குங்க. இதை நல்லா சிந்தனை பண்ணுங்கள். இந்த வீடியோ திரும்பவும் ஒரு தடவை பாருங்கள், நல்லா சிந்தனை பண்ணுங்கள், நான் சொல்கிறது புரியும். அதனால் மெடிடேஷன் பண்ணுறேன், சிவனை வந்து நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு பழையபடி உலக ஆசைகள், உலக கவலைகள், குழப்பங்கள் இதுலேயும் போய் சிந்தனை பண்ணிக்கிட்டு இப்படியே மாறி நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படியே இருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக துன்பங்கள் வரும். அந்த துன்பங்கள் மிகப்பெரிய அளவில் பயங்கரமாக இருக்கும். சொல்லப்போனால்
பயங்கரமாக இருக்கும். சரியா? அதனால் நல்லா புரிஞ்சுங்க. அப்படி தான் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு கால் உடஞ்சி இப்போ 6 மாதமாக அவர் கஷ்டப்பட்டு இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கார். கால் உடஞ்சி காலே உடஞ்சிருச்சு, பயங்கரமாக பிரச்சனை ஆகி போச்சு. 2வது ஒருத்தர் அது மாதிரி தான் கால் உடஞ்சி இப்போ அவர் வந்து 2 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு கால் உடஞ்சி. இப்போ இன்னொருத்தர் வந்து கால் உடஞ்சி அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தருக்கு அது ஒரு ப்ராப்ளம் ஆகி அவர் ஐசி யூனிட்டில் போயிட்டு அவர் ஒரு 40,000 ரூபா கட்டிட்டார். 3 நாளில் 40,000 ரூபா செலவு பண்ணியிருக்கார். என்ன காரணம்னு சொன்னால், நம்ம ப்ராப்பராக இந்த மெடிடேஷனில் தொடர்ந்து போகாமல் மற்ற உலக விஷயங்களே கவனத்தை கொண்டு போகிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்கிறேன். அதாவது மெடிடேஷன், தியானம் இது நம்ம செய்யும்போது நம்ம எனர்ஜி, ஆற்றல், பவர் வந்து ப்ரொடக்ஷன், சேமிப்பாகுது, அதிகரிக்குது. நம்முடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி ஆகுது. ஆனால் இந்த உலக விஷயங்களில் கவனத்தை செலுத்தும் போது அது சிற்றின்பம்னு சொல்கிறோம். இப்போ ஒரு உணவு சாப்பிட்றது, மற்ற விஷயங்கள், உணவு சாப்பிட்றது அல்லது இன்பத்தை, உலக இன்பங்களை விரும்பி அதில் இறங்கணும்னு சொன்னால் நம்முடைய எனர்ஜி வந்து கிடுகிடுன்னு குறைஞ்ச ஆரம்பிச்சிடுது. செலவு பண்ணுறோம், இது உற்பத்தி பண்ணுறோம். உலக ஆசைகளில் போகும்போது நம்ம செலவு பண்ணுறோம். அப்படிங்கும்போது புரிஞ்சுக்குங்க. அதனால் நம்ம பவர் வந்து சேமிப்புலேயே வச்சுக்கணும். அது வந்து செலவு, இது வந்து உற்பத்தி. புரிஞ்சுக்கிட்டு உற்பத்தி நிறையா பண்ணுங்கள், அதை சேமித்து வச்சுக்கங்க. ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் போக வேண்டியிருக்கு. கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற ஆபத்து இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நிறைய பேர் சிவன்கிட்ட வராதிங்க, தியானம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். தியானம் பயமுறுத்துகிறாங்கல்ல, தியானம் பண்ணால் ஆபத்து வருமானா? நான் சொல்கிறேன், தியானமே பண்ணாதங்கிறேன். நீ சுத்தமாக அறிவு இல்லாமல் இருந்துக்கோ, சுத்தமாக அறிவே இல்லாமல் இருந்துக்கோ. இல்லைன்னா அறிவாளியாகணும், 100க்கு 100 முழுமையான ஒரு அறிவாளியாக மாறு. முழுமையான அறிவாளியாக மாறு. இல்லையா, எந்த அறிவும் இல்லாமல் நீ பாட்டுக்கு நீ இரு. மெடிடேஷன் பண்ண வேண்டாம். சிவனை வணங்க வேண்டாம், சிவனை நினைக்காத, மெடிடேஷனும் பண்ணாத. நீ பாட்டுக்கு மாயாவிலே இரு, உலக விஷயங்கள் அதுலேயே இரு. அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக பவர் வருது, அப்படியே செலவு பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துக்குங்க. சிவனை நினைக்க வேண்டாம், மெடிடேஷன் பண்ண வேண்டாம். உங்கள் லட்சியம் வந்து முழுமை அடையணும், முக்தி அடையணும், மிக உயர்ந்த லாபம், மிக உயர்ந்த நிலையை அடையணும்னு நீ ஆசைப்பட வேண்டாம். என்ன சொல்கிறேன்னா, பேரின்பத்துக்கும் ஆசை, சிற்றின்பத்துக்கும் ஆசை. அந்த மாதிரி போகும்போது தான் பயங்கரமான அடி விழுது. புரியுதா உங்களுக்கு? சின்ன அடி விழுவாமல் என்ன பண்ணுது, இப்போ பயங்கரமான அடி விழுவுது. அதனால் ஏதோ ஒரு பக்கம் நின்றுக்குங்க. மெடிடேஷன் பண்ணுறீங்களா, சிவன்கிட்ட வரீங்களா, தொடர்ந்து தைரியமாக, பயப்பட வேண்டாம், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பயப்படாமல் தைரியமாக இருந்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் போதும், எல்லாம் இருக்குது. நமக்கு அன்பு இருக்குது, அறிவு இருக்குது, நான் சொல்ல அமைதி, நிம்மதி இருக்குது, நமக்கு பவர் இருக்குது, நமக்கு வந்து சந்தோஷம் இருக்குது. என்ன சொல்லப்போனால் செல்வ செழிப்பு எல்லாமே இருக்குதுன்னு நினைங்க. நம்மக்கிட்ட பணம் இல்லை, நம்மக்கிட்ட இது இல்லை, அது இல்லை, எல்லாம் நினைக்கக்கூடாது. எல்லாமே இருக்குது, செல்வ செழிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், திருப்தியாக அப்படியே அந்த மாதிரி இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த முயற்சியை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். போதும், இதெல்லாம் போதுன்ட்டு இதுலேயே நீங்கள் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சிவன்கிட்ட வரணும். அதை விட்டுட்டு நீ இந்த பக்கம் வந்துட்டு திருப்பி உலக ஆசைக்கு போனீங்கன்னா அப்போ தான் பயங்கரமான அடி உழுவுது. புரிஞ்சுங்க. சரிங்களா? தேங்க்யூ. நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை உங்களுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பர், குருவே சரணம், இப்படி எது உங்களுக்கு தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 2 வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்டில் ஒரு முக்கியமான வீடியோவோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதாவது போன வாரம் வந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன்.
அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வீடியோ இதுக்கு கீழே பாருங்கள், ரோஸ் கலரில் சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும், லோகோ. அதை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிடும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி அந்த சேனலில் வந்துடும். அதில் போனீங்கன்னா எல்லா வீடியோவும் நீங்கள் பாருங்கள். டெய்லி ஒரு 5 நிமிடம் டெய்லி பாருங்கள். டெய்லி ஒரு 5 நிமிடம் நம்முடைய வீடியோவை போட்டு பாருங்கள். அப்போ தான் நம்முடைய வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நண்பர்களே, நம்முடைய தியான பயிற்சி, அதான் கிரியா யோக பயிற்சி அல்லது இந்த அஸ்வினி முத்திரை மற்ற நம்முடைய தியான பயிற்சி வகுப்பு சரியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே திரையில் காட்டியிருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உடனே கால் பண்ணுங்கள். பிரியமான நண்பர்களே, நம்ம மற்றும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.